ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, நமது விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் 10வது நாளிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது, பக்தர்களாகிய நாம் விநாயகரை அருளால் நமது தொழிலிலும் வாழ்க்கையிலும் எப்படி வளர்ச்சி பெறலாம் என்பதை பற்றியதே. விநாயகர் என்பவர் வெறும் தடைகளை அகற்றும் தெய்வம் மட்டும் அல்ல, அவர் நமது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் தெய்வம் என்றும் சொல்லப்படுகின்றது. புராணங்களில் கூறப்படுவது போல், எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வணங்கினால் அந்த செயலில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் பக்தர்களாகிய நாம் வியாபாரம் தொடங்கும் போதோ, புதிய வேலை ஆரம்பிக்கும் போதோ, புதிய முயற்சி மேற்கொள்ளும் போதோ முதலில் விநாயகரை வழிபடுவது என்பது நம் பாரம்பரியமாக உள்ளது. அன்பான பக்தர்களே, இன்றைய இந்த 10வது நாளில் பக்தர்களாகிய நாம் செய்ய வேண்டிய சிறிய வழிமுறை ஒன்று உள்ளது. தினமும் காலை நேரத்தில் குளித்து சுத்தமாக இருந்து உங்கள் வீட்டில் உள்ள விநாயகர் சிலை அல்லது படத்தின் முன் ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அதன் பின்னர் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 11 முறை அல்லது 21 முறை ஜபிக்க வேண்டும். அதன்பின் உங்கள் தொழிலில் அல்லது பணியில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மனமாற வேண்டுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்கள் இருந்தால் விநாயகரின் அருள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். பக்தர்களே, விநாயகர் அருள் கிடைத்தால் நமது வாழ்க்கையில் வரும் தடைகள் நீங்கும், வாய்ப்புகள் அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றியாக மாறும். இதனால்தான் விநாயகரை வெற்றியின் கடவுள் என்று கூறுகிறார்கள். இந்த 10வது நாளில் பக்தர்களாகிய நாம் தினசரி விநாயகரிடம் மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும். விநாயக பெருமானே, என் தொழிலும் முயற்சிகளும் வளர்ச்சி பெற உங்கள் அருளை தர வேண்டும் என்று பக்தியுடன் வேண்டினால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும். ஆகவே ஆன்மீக நண்பர்களே, தினமும் எந்த செயல் செய்வதற்கு முன்பு அவரை வணங்கி விநாயகரின் அருளால் பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் வரும் தடைகள் நீங்கி வெற்றி மற்றும் செழிப்பு அதிகரிக்கட்டும். ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.